தோனி அவரே இன்னும் சிஎஸ்கே அணியில் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப நான் எதுக்கடா சிஎஸ்கே அணியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தற்போது ஜடேஜா ஒரு பரபரப்பான பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப நம்ம எம்எஸ் தோனி அதே போல் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஜடேஜா அவர் மேலே கொஞ்சம் அதிருப்தி கோபம் ஏற்படுற மாதிரி தான் ஜடேஜா அவருடைய இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. அதாவது ரவீந்திர ஜடேஜா கடந்த 2012 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணி கூட தான் அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஜடேஜா நம்ம சிஎஸ்கே அணியில தவிர்க்க முடியாத பிளேயராக கடந்த சில வருஷங்களாக தொடர்ந்து இருந்தாரு. முக்கியமா 2023 ஐபிஎல் ஃபைனல் ஜடேஜா சிஎஸ்கே அணிக்காக அவர் வாங்கி கொடுத்த அந்த ட்ரோஃபி, அந்த தருணம் நிச்சயமா எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகர்களும் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு மெமோரபிள் மூமெண்ட். அதே போல சிஎஸ்கே அணிக்கும் ட்ரோஃபியை வாங்கி கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க கடந்த வருஷம் T20 சர்வதேச ஆட்டத்தில் இருந்து ரிட்டையர் ஆன ஜடேஜா தற்போது ஐபிஎல்லையும் அவருடைய ஃபார்மை நம்ம சிஎஸ்கே அணிக்காக இந்த வருஷம் வெளிப்படுத்த முடியல. ஸோ பேட்டிங்ல ஜடேஜா அவர் சிறப்பா விளையாடலன்னா கூட பரவாயில்ல, பவுலிங்ல கூட முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு மோசமா இந்த ஆண்டு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஜடேஜா அவர் செயல்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1 இல்ல 2 இல்ல 18 கோடி ரூபாய்க்கு ஜடேஜா அவரை இந்த ஆண்டு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணியில ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நெருக்கடியை சமாளிக்க அதே போல அடுத்த ஆண்டு ஐபிஎல்ல இருந்து நம்ம சிஎஸ்கே அணியில பல இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சிஎஸ்கே அணியை ஒரு புதிய பரிணாமத்துக்கு நம்ம சிஎஸ்கே அணியை கொண்டு போக தற்போது முடிவு எடுத்திருக்காங்க. இதனால 36 37 வயசு ஆயிடுச்சு ஜடேஜா அவருக்கு 18 கோடி ரூபாய் கொடுத்து நிச்சயமா ரீடைன் பண்றதோ இல்ல தக்க வச்சுக்கிறதோ முடியாத விஷயமாக நம்ம சிஎஸ்கே அணியில மாறி இருக்கு. ஸோ இதனால 12 வருஷமா தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்த ஜடேஜா அவரை தற்போது 2026 ஐபிஎலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ற முடிவை தற்போது எடுத்திருக்காங்க. இதனால ஜடேஜா அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா 12 வருஷமா சிஎஸ்கே அணிக்காக உழைச்ச பிளேயர் நான். அது மட்டும் இல்லாம தோனி அவருக்கு 43, அடுத்த வருஷம் விளையாண்டார்னா 44 வயது ஆயிடும். ஆனா தோனி அவரை அணியில இருந்து நீக்கிறத பத்தியும் தோனி அவர் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எந்த ஒரு இடத்துலையுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யாருமே எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அணிக்காக இந்த ஆண்டு ஐபிஎல்ல தோனியை விட அதிக ரன் எடுத்திருக்காரு ஜடேஜா. ஆனால் ஜடேஜா அவரை அணியில் இருந்து நீக்கிற பேச்சுவார்த்தை தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட ஜடேஜா அவர் பயங்கரமாக கொந்தளிச்சு கோபப்பட்டிருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக பல வருஷம் நான் உழைச்சிருக்கேன், பல வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்கேன், முக்கியமாக ஒரு ட்ரோஃபியை கூட தோத்து போன ஆட்டத்தில் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் தோனி அவரே சிஎஸ்கே அணியில் 44 வயசில் விளையாடுறப்ப 36 வயது ஆன என்ன சிஎஸ்கே அணியில் இருந்து நீக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறான விஷயம். இது கண்டிப்பாக நான் ஏற்கக்கூடிய ஒன்றாக கண்டிப்பாக இருக்காது. நான் நல்ல ஃபார்மில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன முழுமையாக சிஎஸ்கே அணி பயன்படுத்திட்டு இப்போ ஒரே ஒரு தொடரில் நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன் அப்படின்னதுமே என்னை சிஎஸ்கே அணியில் இருந்து கழட்டி விட நினைக்கிறது இது சரியான செயல் இல்லை. நிச்சயமாக நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா அடுத்த ஆண்டு ஐபிஎல்ல ஜடேஜா நம்ம சிஎஸ்கே அணியில் இருந்து கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள நடந்ததா தெரியுது. ஸோ இதை கேள்விப்பட்ட ஜடேஜா இந்த பதிவு ஒன்று முக்கியமாக நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடலாம் நான் விளையாடக்கூடாதா அப்படின்னு ஜடேஜா அவர் குறிப்பிட்டு இந்த தகவல் வெளியிட்டிருக்கிறது தோனி அவர்களுக்கே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியும் கோபத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜடேஜா அவரை வச்சுக்கிறாங்களா இல்லை அவரை கழட்டி விட்டுறாங்களான்னு. ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள்.